இந்த மாதத்தில் விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்து சொன்ன காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்காலத்திலே சீஷர்கள் பெருகின பொழுது என்று அங்கே வாசிக்கிறோம். சீஷர்கள் பெருகின பொழுது, ஆதி திருச்சபையிலே சீஷர்கள் பெருகினார்கள். 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எருசலேமிலே சீஷர்களுடைய தொகை மிகவும் பெருகிற்று. The number of disciples in Jerusalem increased rapidly அப்படின்னு போட்டிருக்கிறது. சீஷர்கள் பெருகினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சீஷர்களாக மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால், உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேக் டிசைபிள்ஸ், பிரசங்கம் பண்றது, ஞானஸ்நானம் கொடுக்கிறது, என்னமாக போதிக்கிறது, இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சீஷனா மாறணும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வாழணும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தியாகமுள்ள, இயேசுவை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற சீஷனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவர்களுக்கு அநேக பெயர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அநேக பெயர்கள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். சகோதரர்கள், சகோதரி என்று அழைக்கப்படுகிறோம். அந்நியர், பரதேசினி அழைக்கப்படுகிறோம். இப்படி நிறைய பேர் இருந்தாலும் சுவிசேஷத்திலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் 272 முறை சீஷன் என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. டிசைபிள், நம்மளாம் யாரு? டிசைபிள் சொல்லுங்க. டிசைபிள். இயேசு யாரு? நம்முடைய குரு. யாரு? அவர் குரு. நீங்க யாரு? சீஷர்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சீஷர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அநேகர் சாதாரண ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கடமை முடிந்தது என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அநேகர் இயேசுவை சர்ச்சிலே விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே சந்திச்சுட்டு இங்கே விட்டுட்டு தோத்திரம் அடுத்த வாரம் ஆண்டவரே உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் காலைதோறும் கர்த்தரை தேடுவாங்க. ஆனால் காலையில் தேடிட்டு வீட்டிலே என்ன பண்ணிடுவாங்க? இயேசுவே நீர் இங்கே இரும், நான் போகிற இடம்லாம் உனக்கு பிடிக்காது, நான் சந்திக்கிற ஆள்லாம் உனக்கு பிடிக்காது, நான் பேசுகிற வார்த்தை உமக்கு, ஆகவே எங்கே இருந்துரும்? எங்கே? வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருங்க, நான் திரும்ப வந்து சாயங்காலம் உங்களை பார்த்துக்கிறேன். அப்படி நீ வீட்டிலே விட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனை உயர்த்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாட் கேஷுவல் கிறிஸ்டியன் லைஃப், கன்வீனியன்ட் கிறிஸ்டியன் லைஃப், கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியன் லைஃப், காஸ்ட் ஃப்ரீ கிறிஸ்டியன் லைஃப். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. சாதாரணமான, சௌகரியமான, கிரயம் இல்லாத இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கமிட்டட் லைஃப். எல்லாம் சொல்லுங்க. கமிட்டட். கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன? அர்ப்பணம். எல்லாம் சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, 4 விதமான கிறிஸ்தவர்கள். ஒன்று, கணுக்கால் அளவு கிறிஸ்தவர்களாம். அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அதோட முடிஞ்சுவா. அப்புறம் அவங்களுக்கு எங்கே போனாங்கன்னே தெரியாது. அப்புறம் முழங்கால் அளவு கொஞ்சம் கூட ஏதாவது ஆண்டவருக்காக செய்வாங்க. இடுப்பளவு கொஞ்சம் நல்லா வைராக்கியமாக பரிசுத்தமாக வாழ்வாங்க. கழுத்தளவு அவர்கள் கர்த்தருக்காக செயல்படுகிறவர்கள். என்னும் நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ளாகவே முற்றிலுமாக மூழ்கி தேவனுக்காக வாழ்கிற மக்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. சீஷனாக இன்றைக்கு கர்த்தரை சுத்தமால் இன்றைக்கும் அடுத்த வாரமும் the dimensions of discipleship, சீஷத்துவத்துடைய பரிமாணங்கள், வித்தியாசமான கோணங்கள். இயேசு பல காரியங்களை சீஷத்துவத்தை குறித்து வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அவைகளை உங்களுக்கு மத்தியிலே நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை உண்மையான சீஷன் என்று அழைக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதலாவதாக லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷத்துவத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்றாரு. அதில் ஒன்று, முதலாவதாக 26ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு
சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு சொல்றாரு. anyone who comes to me and does not hate his father and mother. இது என்னடா இது? இயேசுவை சீஷனா மாறினா அப்பா அம்மாலாம் வெறுக்கணுமா, அண்ணன் தம்பியெல்லாம் வெறுக்கணுமா? இங்கே என்ன இயேசு சொல்ல வராரு? இயேசு எல்லாத்தையும் வெறுக்கவா சொல்றாரு? சத்ருவே நேசிங்கிறார். அல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவனை சத்ருவை நேசிங்கிறாரு. எப்படி அம்மா அப்பாவெல்லாம் வெறுக்க சொல்வாரு? இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னா, நீ ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற அந்த நேசம் மற்றவர்களை நேசிக்கிறது அது ஒரு வெறுப்பு மாதிரி தான் இருக்கணும். அதாவது இதுக்கு மேலே நீ நேசிக்கக்கூடாது. என்ன நேசிக்கிறதுக்கு மேலே நீ இந்த உலகத்தில் யாரையும் நேசிக்கக்கூடாது. இது இன்னும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, தகப்பனையாவது தாயாவது வெறுக்கிறவன் அல்ல, என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு. அப்போ நம்பர் 1 சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், எழுதி வச்சிங்க. இந்த வாரமோ அடுத்த வாரமோ எல் என்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல discipleship involves loving Jesus. loving சொல்லுங்க, loving Jesus supremely. எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவன். A disciple is first and foremost a lover of Jesus. ஹல்லேலூயா. ஒரு சீஷன் என்றால் இயேசுவின் காதலன். யாரு? இயேசுவின். யாரை காதலிக்கணும்? கண்ட கட்டிலாம் காதலிக்கூட. யாரை காதலிக்கணும்? யாரை நேசிக்கணும்? யார் மேல அன்பா இருக்கணும்? அவருடைய அன்புல சோகமாயிரணும். அவருடைய அன்புல உன்னத பாட்டு வாசிக்கிறோம், உடைய நேசத்தினால் சோகமானேன். அப்போ அந்த அன்பு லவர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல வேற ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அன்ரைவல்டு லவ், அன்ரைவல். இயேசுவுக்கு போட்டியாக நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு போட்டியாக இயேசுவின் இடத்துல வேற எந்த ஒரு காரியமும், நம்முடைய படிப்போ வேலையோ பிள்ளைகளோ உறவுகளோ சொத்தோ பணமோ எந்த ஒரு காரியமோ இடத்துல இயேசு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. த சுப்ரீம், த அன்ரைவல்டு லவ், அந்த நேசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புருஷன் தன் மனைவியை என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னால், தன்னை தான் முழுமையாக நேசிக்க வேண்டும். 100க்கு 100 அன்பு, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் அந்த புருஷனை நேசிக்கிற அந்த நேசத்துக்கு சமமாக வேறு யாரையும், அதான் நம்முடைய ஆண்டவர் மணவாளன், நம்ம எல்லாரும் மணவாட்டிகள். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தையும் பல காரியத்தை நேசித்தோம்னா ஆண்டவர் நம்ம பார்த்து வருத்தப்படுவார். என்னை நேசிக்க வேண்டிய அளவுக்கு என் மகள் என்ன பண்ணல, என்னை நேசிக்கவில்லை. நீங்கள் மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 12:30 அங்கே பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய எனர்ஜி எல்லாம் கர்த்தரை நேசிப்பதற்கு பயப்படணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஷேமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேமாவோ இஸ்ரேல் அப்படின்னா ஹியர் ஓ இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒரு யூதனும் மனப்பாடமாக அவன் சொல்லணும், ரிசைட் பண்ணணும், தினந்தோறும் சொல்லணும். என்ன சொல்ல தெரியுமா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த காரியத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தேவன் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க பேதுருட்ட இயேசு கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல, அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்து சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் என்ன சொல்கிறாரு? இவர்களிலும் அதிகமாய். என்ன சொல்கிறாரு? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? சொல்கிறேன், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். இவர்களிலும் அதிகமாய், மோர் தேன் தீஸ். அப்போது நம்ம வாழ்க்கையில் கேட்குறாரு, நீ எல்லாரும் பார்க்கலாம். இப்படி கேட்பேன், சிஸ்டர் பிரதர், இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பார்க்கல நீங்கள் என்ன அதிகமாக நேசிக்கிறீங்களா? ஆண்டவரே மற்றவங்களை பாட்டு நல்லா அதிகமாக நேசிப்பேன் அப்படின்னு சொல்ல உங்களால் முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வர்றதே கஷ்டமாக இருக்குது இயேசுவேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ ஊழியத்துக்கு அப்படின்னு
எல்லாரை பார்க்கலும், அது மாத்திரமல்ல எல்லா காரியங்களை பார்க்கலும், ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் சொல்ல முடியுமா? அங்கே நீங்கள் பாருங்கள், அந்த கடைசி நாட்களில் மக்கள் எதில் மேலே பிரியப்படுவாங்க, நேசமாக இருப்பாங்கன்னு பவுல் சொல்கிறார். அங்கே கடைசி கால அடையாளத்தில் 19 காரியம் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3 முதல் 5 வசனத்தில். அதில் 3 பிரியர்களை பற்றி சொல்கிறார். பிரியர்கள் 4 பிரியர் சொல்கிறாரு. ஒரு பிரியராக இருக்க மாட்டாங்க. நீ என்ன பிரியராக இருக்க மாட்டாங்கன்னா, தேவ பிரியராக இருக்க மாட்டாங்க. கடைசி நாட்களில் தேவ பிரியர் அப்படின்னா லவர்ஸ் ஆஃப் காட். காடை லவ் பண்ணாமல் எதை லவ் பண்ணுவான் தெரியுமா? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு தற்பிரியர். என்ன பிரியர்? தற்பிரியர்னா என்ன? தங்களையே நேசிக்கிறது, தங்க மேலேயே கவனம், அவங்களே அலங்கரிக்கிறது, அவங்களே என்னது பண்ணுறது. கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்னீங்க இன்னைக்கு? கண்ணாடிக்கு முன்னாடி அலங்கரிக்கிறது, அதை போடுற தடவை, மைய தடவு, இதை தடவு, முகத்தை தடவு. போன வருஷம் மட்டும் இந்தியாவில் இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள் எவ்வளோக்கு தெரியுமா விற்பனை ஆகிருக்குது? 45,000 கோடி ரூபாய்க்கு. எத்தனை கோடி? 45,000 கோடி ரூபாய்க்கு இந்த என்னது என்னது க்ரீமு, ஃபேர் அண்ட் லவ்லி, வேற என்னது ஃபவுண்டேஷனு, என்ன ஸ்டிக்கு, எல்லா ஸ்டிக்கும் வாங்கி இப்படி எத்தனை கோடிக்கு அலங்கரிக்கிறது பாருங்க. அதாவது ப்ரெசன்டபிளாக இருப்பது தப்பு இல்லை. நம்மையே மற்றவர்கள் நம்ம பார்க்கணும், கவனமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, தங்கள் மேலேயே பிரியம் வைத்துக் கொள்கிறவர்கள் தற்பிரியராக லவர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். ரெண்டாவது பணப்பிரியர், லவர்ஸ் ஆஃப் மணி. மணி பணம்னா என்னது? எதை வாயப்பழக்கமா? பணமும் வாயப்பழக்கமா? பணம், பணத்துக்கு பின்னாடி பணம், பணம், பணத்தின் மேலே பிரியம், பண ஆசை. The love for money is the root of all evil என்று 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்றார். பாருங்க, பண ஆசை, பணத்தின் மேலே பிரியம். அப்புறம் என்ன பிரியம்னா, அடுத்ததுல 4வது நினைக்கிறேன், சுகபோக பிரியம், லவர்ஸ் ஆஃப் பிளஷர். சுகபோக, சுகமா இருக்கணும் அப்படிங்கிற பிரியம் தான் இருக்கு. எதுவும் ஆண்டவர் மேலே பிரியம் இல்லை. கடைசி நாட்களில் ஆண்டவர் மேலே இருக்கிற பிரியம் என்ன ஆகிட்டு இருக்குது? குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. the love of many will grow coldங்கிறார் ஆண்டவர். அநேகருடைய அன்பு என்னவாயிருமா? தன் ஆண்டவர் மேலே அந்த அன்பு அனலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேச அனல், நேச அனல் என்ன போட்டிருக்குது? நேச அனல். அது எவ்வளோ வைராக்கியமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு உன்னத பாட்டில் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம இடம் கொடுத்துறாபடிக்கு ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியும். ஒரு நபரை இன்னொரு நபரை நேசிக்கிறாருன்னா அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். என்னது, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். கூட எங்கேப்பா இருக்கிற? அவரோட இருப்பாருங்க. எங்கே இருப்பார்? அவரோட அங்கே போயிருக்காருங்க. பாருங்கள், அந்த நபரோடு அந்த அதிகமாக நேரம் செலவழிப்பார்கள். அப்போ இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவோடு நேரம் செலவழிப்பார்கள், இயேசுவோடு பேசுவார்கள். மார்க் 3:14 ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் போட்டிருக்குது. எதற்குன்னு சொன்னால், பிரசங்கம் பண்ண, பிசாசு துரத்தலாம் ரெண்டாவது. முதல்ல போட்டிருக்கு அவர்கள் தம்மோடு இருக்க. எல்லாம் சொல்லுங்க, தம்மோடு, அவரோடு இருக்கணும், அவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும், பேசணும். இதற்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது அவரை குறித்து எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு இயேசு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்குது. இயேசுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பேசுகிறோமா? the number of times you lovingly think of Jesus. இயேசுவை எவ்வளவு தரம் ஒரு நாள் நம்ம பேசுகிறோம், அதை வைத்து நம்ம எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறோம் என்பது நமக்கு விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பணம், நம்முடைய ஓய்வு நேரங்கள், லெஷர் டைம், இதெல்லாம் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? அதில் நாம் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது அது வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உதாரணம் சொன்னேன், ஒரு படத்தை பாருங்கள். இது பேர் திசை காட்டி முள், இல்லை காந்த முள், காம்பஸ் நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பஸ் இதை திசை பார்க்குறது, இது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு தெரியாது நமக்கு. இப்போது அந்த காம்பஸ் நீடில் கொண்டு வச்சிங்கன்னா அந்த அந்த முள் முதல்ல எந்த டைரக்ஷனில் காமிக்கும் தெரியுமா? நீங்கள் எங்கே வச்சாலும் அது நார்த்தை தான் முதல்ல என்ன காமிக்கும்? இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். த காம்பஸ் நீடில் நார்த்தை தான் காமிக்கும்.
இப்போ அதை வச்சிங்கன்னா டக்குன்னு நார்த் எதுன்னு தெரிஞ்சிடும். நார்த் எதுன்னு தெரிஞ்சிட்டா நமக்கு ஈஸியாக மற்றதெல்லாம் இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எங்கே சுற்றாலும் அது நார்த்து தான் காமிக்கும். அதே போல் ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயமோ எப்போவும் இயேசுவுக்கு நேராக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கே திருப்பினாலும் அது எங்கே தான் காமிக்கணும்? இயேசு. த ஹார்ட் ஆஃப் அ டிசைபிள், த ஹார்ட் ஆஃப் அ டிசைபிள் ஷுட் ஆல்வேஸ் பாயிண்ட் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். இயேசுவுக்கு நேராக நம்ம வாழ்க்கை எவ்வளவு திருப்பி இருக்குதோ அது இயேசுவையே நம்முடைய இருதயம் காட்டி கொண்டிருந்தால் சீஷனுடைய இருதயம் எப்பொழுதும் இயேசுவே நோக்கி கொண்டிருக்கும், எப்பொழுதும் இயேசுவின் பக்கமே திரும்பி இருக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போவும் அந்த நீடல் எப்போவுமே நார்த்து பக்கம் தான் திரும்பி இருக்கும். அந்த நீடல், காம்பஸ் நீடல் என்னமோ இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டு நார்த். அப்போது இயேசு சீஷனுடைய இருதயம் எப்போவுமே இயேசு பக்கமே இருக்கணும். ஹல்லேலூயா. இது எங்கேயோ சாஞ்சிட்டு இருக்கு இந்த இருதயம், எங்கேயோ பணாசையை தேடி போதே, எங்கேயோ இந்த உலகத்தை தேடி போதே, அப்படி இருக்காது. இயேசுவை நாட்கி தான் இருக்கும். ஹல்லேலூயா. பாயிண்டிங் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். இந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் பவுல் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35லேருந்து 39 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவுக்களாக முற்றிலும் ஜெயம். கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். fully persuaded, I am convinced that nothing shall separate me from the love of God that is in Christ Jesus. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை நேசிச்சோன்னா வாழ்க்கையில் இந்த காரியம் ஒன்றும் நம்ம பிரிச்சிடாது. ஹல்லேலூயா. Love of Christ sustains disciples through trials, persecution and loss. A disciple loves supremely can endure anything in life. இயேசுவை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையும் தாங்குவான், சகிப்பான். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும்னு சொல்லியிருக்க பாருங்க. இயேசுவுக்காக எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலனை அந்த இயேசுவின் மேலே இருக்கிற அன்பு நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆதி திருச்சபையில் அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இயேசுவை மறுதலிக்கிறாயா மறுக்கிறாயா என்று சொல்லப்படுது. அவர்கள் இயேசுவின் மேலே இந்த அன்பினால் உயிரை கொடுத்தாங்களே தவிர இயேசு வேண்டான்னு சொல்லலை. ஹல்லேலூயா. தட் இஸ் த லவ் ஆஃப் காட். இன்னைக்கு சீஷன் என்பவன் ஆண்டவரை எல்லாவற்றையும் பார்க்கல நேசிப்பான். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று இருக்கக்கூடாது. அதுதான் சீஷத்துவத்தினுடைய முதல் பகுதி. லவ்விங் காட் சுப்ரீம்லி வித் an unrivaled love. எந்த போட்டியும் இல்லாத அந்த அன்பு, இயேசுடைய அன்புக்கு போட்டியாக எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் இயேசுவின் மேலே நமக்கு தருவாராக. அதை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். நம்ம பார்க்குறவங்க இவங்க எவ்வளோ இயேசுவை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? மார்த்தாள் மரியாள் தங்களுடைய சகோதரனை இழந்து போனாங்க, அப்படி தானே லாசருவை. இப்போ இயேசு கல்லறைக்கு போகிறாரு. இயேசு அந்த குடும்பத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. அவங்கள விசாரிக்கிறாரு, அவங்க கண்ணீர் விடுறாரு. பரலோக தேவன் அவங்கள பார்த்து கண்ணீர் விடுறாரு, விசாரிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இவர் எவ்வளவாய் நேசிக்கிறாரு பாருங்க, இந்த குடும்பத்தை எவ்வளவா நேசிக்கிறாரு அப்படின்னு. they were able to see the love of Jesus to that family. பாருங்க எவ்வளவாய் சிநேகிக்கிறார். see how he loved him. இன்னைக்கு அப்படி நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், எவ்வளவு இயேசு அந்த சிஸ்டர் நேசிக்கிறாங்க, எவ்வளவு இயேசு அந்த பிரதர் நேசிக்கிறாரு அப்படின்னு நம்முடைய செயல்பாடுகள் காண்பிக்கணும் உலகத்துக்கு. ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிருபை ஆண்டவர் தருவாராக. ஃபாலோயிங் இன் லவ் வித் ஜீசஸ், ஃபாலோயிங் இன் லவ். இயேசுவின் மேலே ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் பாசத்தில் நம்ம விழணும். கர்த்தர் அந்த கிருபைகளை அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்குற முதலாவது உன்னுடைய காசியோ பணமோ இல்லை, நீ அவரை நேசிக்கணும் விரும்புகிறாரு. அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தான் மற்ற காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். வாட் எவர் வி டூ ஃபார் கிரைஸ்ட் தட் ஷுட் பி அவுட் ஆஃப் லவ். அன்பின் வெளிப்பாடாக நம்ம காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் லவ்விங் கிரைஸ்ட் சுப்ரீம்லி. ரெண்டாவதாக வாசிங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாமா? வாசிக்கிறேன். வாசிங்க. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 28 வசனம். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் எத்தனை பேர் இயேசுவிட்ட வந்துட்டீங்க? வந்தவங்கள கை தூங்க பார்க்கலாம். 1-2 வராத டிக்கெட்லாம் இருக்கு, வந்துருவீங்களா? இன்னைக்கா வந்துருங்க. இயேசுவிடத்தில் வாருங்கள். கம் டு மீ அப்படிங்கிறார் ஆண்டவர். அழைக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். கம் டு மீ. இப்போ வாருங்கள் என்று சொல்லிட்டு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த இளைப்பாறுதல், ரெஸ்ட், தி இன்னர் பீஸ் ஆண்டவர் நமக்கு தராரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னிடத்தில் learn from me, learn from me. நல்லா கவனிங்க. லேர்ன் எல்லாம் சொல்லுங்க. லேர்ன், கற்றுக்கொள்ளுதல். மொதல் வார்த்தை என்ன சொன்னேன்? லவ். என்னது? லவ்விங் ஜீசஸ். லவ்விங் அதர்ஸ் அது அப்புறம் பார்க்கலாம். லவ்விங் ஜீசஸ் சுப்ரீமா, அந்த நேச ஆண்டவர் மேலே. ரெண்டாவது லேர்னிங் ஃப்ரம் ஜீசஸ். லேர்னிங் ஃப்ரம் ஜீசஸ். அவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பாருங்க, கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். லேர்ன் ஃப்ரம் மீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. டிசைபிள் அப்படின்னாலே மத்தேட்டேஸ் அப்படிங்கிற கிரேக்க பதம். மத்தேட்டேஸ் அப்படின்னா a learner, a student, a pupil, ஒரு மாணவன். டிசைபிள், சீஷன் என்பவன் மாணவன். என்னது? என்ன திரும்பிய மாணவன் பருவத்தில் ஞாபகப்படுத்துறீங்க? அதான் ஸ்கூலு காலேஜில் விட்டு வந்தாச்சு, தோத்துறால் அலையில போயிடுச்சு அப்படின்னு இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஒன் டைம் டிசிஷன், இட்ஸ் அ லைஃப் லாங் கிளாஸ் ரூம். என்னது? கிளாஸ் ரூம். என்ன பண்ணணும்? ஒரு நாள் தீர்மானம் அல்ல, இயேசு ஏற்றிட்டம்பா அப்படி இல்லை, வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், we never graduate from learning from Christ. A disciple as a teachable spirit. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுவா. அந்த இடத்துல பாருங்கள், வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அங்கே சொல்கிறார். there is a call, there is an invitation to learn. கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுப்பா. என்னத்தை கற்றுக்கொள்ளணும் அது அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது, அந்த கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? தாழ்மை உள்ள இருதயம், கற்றுக்கொள்கிற ஒரு இருதயம். ஹியூமிலிட்டி அண்ட் டீச்சபிலிட்டி. என்ன தேவை? ஹியூமிலிட்டி அண்ட் டீச்சபிலிட்டி. இயேசு அங்கே சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. யோக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 மாடை இணைக்கிறதா என்னது? யோக். அப்போது யோக் என்ன பண்ணுறது? இட் பைண்ட்ஸ் 2 oxen டுகெதர். அதே போல் கிறிஸ்துவின் நுகத்தை நம்ம மேலே ஏற்றுக்கொள்கிறதுனா அவரோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு அது ஒத்தாரு. நான் தாழ்மை, சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்போது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? தாழ்மை தேவை. கற்றுக்கொள்கிற அந்த இருதயம் தேவை. பெருமை என்ன சொல்லும்? பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும். இவர் என்ன புதுசாக அன்றைக்கி சொல்ல போகிறாரு, இதுதான் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும். பைபிளில் திறந்தா இது ஆதிகாமத்தில் வெளிப்படுத்த நான் கேட்டதில்லை, என்னத்தை புதுசாக எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் பெருமைக்கு இருக்கும். ஆனால் தாழ்மை சொல்லும், கற்றுத்தாங்க, சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்ன சொல்லும்? சொல்லித்தாரும், கற்றுத்தாரும், போதித்தருளும். பழைய ஏற்பாட்டில் அதிகமாக வாழ்கிற வார்த்தை போதித்தருளும். சொல்லித்தாங்க ஆண்டவரே. இதை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆண்டவரே சொல்லித்தாங்க, எப்படி பேசணும்னு சொல்லித்தாங்க, எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு சொல்லித்தாங்க, எப்படி இந்த கணவரை எப்படியாவது மனம் திரும்பல கொண்டு வரணும்னு சொல்லித்தாங்க, எப்படி இப்படிலாம் இருக்கிறாரு அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தாங்க, அந்த வேலையை செய்கிறதுக்கு சொல்லித்தாங்க, படிக்கிறதுக்கு சொல்லித்தாங்க. சொல்லித்தாரும், சொல்லித்தாரும். பழைய ஒரு பாட்டு உண்டு, நடக்க சொல்லி இயேசுவே என்ன செலுத்தணுமா? நடக்க. நடக்கடா உங்களை சும்மா அது வாழ்க்கையில் நடக்க, வாக்கிங், இந்த கிறிஸ்டியன் ஜேர்னியில் ஆண்டவரே என்னை நடக்க சொல்லித்தாங்க. பாருங்கள், அந்த சொல்லித்தாங்க ஆண்டவரே. அந்த இருதயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். 2 நாளுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் டேன்னு வந்துச்சு, அப்படி தானே? நம்முடைய இயேசு மாஸ்டர் டீச்சர். அல்லது இயேசுவை போல போதிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் டீச்சர். அவர் நமக்கு போதிக்கிறவர். நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம உட்காந்து கேட்கறது இல்லை. மரியாள் என்ன செஞ்சாங்களா? லூக்கா 10 அதிகாரம் 38-42 வரைக்கும் சொல்லுது,
மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் 39 வசனம், அவர் உட்கார்ந்து இயேசு சொல்லியவைகளை கவனித்து கொண்டிருந்தாள். இயேசு சொல்லுகிற வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. இயேசுவே சொல்லுங்க பாருங்க. அப்படி உட்கார்ந்து சொல்றதை கேட்கிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. டீச்சிங், ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா என்னத்தெல்லாம் போதிக்கிறாரு? புரோஜனமான எல்லாத்தையும் போதிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 48 ஏசாயா 48:17 சொல்கிறது, புரோஜனமான யாவற்றையும் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டியதை சொல்லித் தருகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு போதிப்பாராம். புரோஜனமானவைகளை, உங்களுக்கு என்னெல்லாம் புரோஜனமோ எல்லாத்தையும் சொல்லித்து அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். He is always ready to teach us. நீங்கள் சீஷனாக கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சொல்லித்தாரும். நம்முடைய வாழ்க்கையில் அப்போது அந்த தாழ்மை கற்றுக்கொள்கிறது. எதை கற்றுக்கொள்ள வேண்டும்னா, His word, His will, His ways, அவருடைய வழிகளை, அவருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை அறியணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அறியணும். இந்த வார்த்தையில் கர்த்தர் நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ். இல்லை அவ்வளோதான் படிச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, ஒரே வசனம் தான் திரும்ப படிச்சுன்னா அது புதுசாக இருக்கும். அது அப்புறம் புதுசாக இருக்கும். இப்படி இந்த வசனம் பாருங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். டிசைபிள்ஷிப் இஸ் ஆங்கர்ட் இன் ஸ்கிரிப்சர். சீஷன் என்பவன் வசனத்திலே அவன் நங்கூரமிட்டிருப்பான். கர்த்தருடைய வசனம் எதுக்கு தெரியுமா? நம்ம வசனத்தை கற்றுக்கொள்ளணும். எதுக்கு வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரை அறிவதற்காக. ஹல்லேலூயா. டு நோ ஹிம். அப்புறம் எதுக்கு கற்றுக்கொள்ளணும்னா, அவரை அறிய அறிய நாமும் அவரை போல மாறணும். ஹல்லேலூயா. ஏதோ கற்றுக்கொண்டு மண்டையில் நிறைய இருக்குது. எனக்கு தெரியும், பைபிள் எல்லாம் தெரியும். உங்களை காட்டில் நிறைய கலைஞருக்கு தெரியும். வைகோ விட்ட நல்லா பேசுவார். ஆனால் பைபிளில் ஹெட் மூளை அறிவுக்காக அல்ல. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன், ஹெட் நாலேஜ். எதுக்கு கற்றுக்கொள்ளணும்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மாறணும். கடந்த வெள்ளிக்கிழமை அதுக்காக ஷோ பண்ண மாறணும். நாங்கள்லாம் மாறணும். ஆண்டவர் எத்தனை பேர் மாறணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. கைத்துக்காங்களாம் மாறிட்டீங்களா? நீங்கள் என்ன மாதிரி மாறிட்டீங்க? மாறணும். இயேசுவை போல என்ன பண்ணணும்? we should be transformed into the likeness of Christ. கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டு, அப்போ மாறுவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை அறியணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவோ வசனம் கேட்குறோம், எவ்வளவோ சத்தியத்தை கேட்குறோம், எவ்வளவோ சர்ச்சுக்கு வாரோம், வசனத்தை கேட்குறோம், நல்ல குறிப்பெல்லாம் எடுக்கிறோம். சில குறிப்பை எடுக்கிற கிடையாது, ஏன்னா மாறணும்னு ஆசை கிடையாது. சில குறிப்பு எடுக்கிறோம், ஆனால் போய் அதை பார்க்குறது கிடையாது. இன்னைக்காவது பார்ப்போம், இன்னைக்காவது அதை பார்க்கணும். பாருங்கள், இதெல்லாம் இதுக்கு நான் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் கொண்டு வரணும். பைபிள் கொண்டு வந்தவங்களா கை தூங்க பார்க்கலாம். பைபிளை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை ஓகே. நோட்டு புத்தகம்லாம் கொண்டு வந்தீங்களா? அது ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போவோம். இங்கே என்ன, இதுவும் கற்றுக்கொள்கிற இடம். ஹல்லேலூயா. பேனாவை கொண்டு வரணும். இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆண்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். வயசானாலும் பேனா நோட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் கொண்டு வரது கிடையாது. பாருங்க, பைபிளே கொண்டு வரக்கூடாது. கைவீசம்மா கைவீசு அப்படின்னு வரக்கூடாது சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வரணும். வசனத்தை எழுதணும். நல்லா கவனிங்க. கற்றுக் கொடுக்கிறவர், போதிக்கிறவர் இயேசுவை போல மாறணும். ஹல்லேலூயா. டு பிகம் லைக் ஜீசஸ். பவுல் தான் சொல்கிறாரு. நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, நான் அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்போ வசனத்தை யோவான் 8:31 போட்டிருக்கு. யோவான் 8:31 என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்று சீஷராக இருப்பீர்கள். வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். வேர்ட் ஆஃப் காட் should abide. You should abide in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கணும். A true disciple loves the word of God, will read the word of God, will saturate his mind and heart with the word of God. நம்முடைய சிந்தையை வசனத்தினால் நிரப்பணும்.
எல்லாம் கவனிங்க. நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, காலையில் சாப்பிடல, உங்களுக்கு என்ன 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 வரும்? பசி. எல்லாம் சொல்லுங்கள், பசி வருமா? சாப்பிடலாட்டு என்ன வரும்? பசி வரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க, அப்படி தானே? இப்போது நீங்கள் சரீர பிரகாரமாக சாப்பிடலாட்டா பசி உண்டாகுது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் சாப்பிடாமே இருந்தீங்கன்னா பசி போயிடும், பசியே வராது. என்ன வராது? பசி வராது. இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த ஆவிக்குரிய, அதாவது சரீர பிரகாரமாக சாப்பிட 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 பசி குறைஞ்சிரும். ஆவிக்குரிய பிரகாரமாக சாப்பிட 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 பசி கூடிக்கிட்டே இருக்கும். சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பசியே போயிடும், சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பசி கூடிக்கிட்டே இருக்கும். வரல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பசி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன பசி அவர் கேட்குறாரு? சர்வீஸ் முடிஞ்சோடனே சாப்பாடு தான் போடுவார். என்ன பசியே? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஹங்கர், ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். நம்ம வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க நீங்கள் தவறிட்டீங்கன்னா, ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே வாசிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த ஹங்கர் போயிடும். ஆனால் சரீர பிரகாரமாக 4 நாள் சாப்பிட்னா பசி அப்படியே கொள்ளும் அப்படியே. ஆனால் இங்கே போயிடும். உங்கள் வாழ்க்கையில் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறத விட்டுறக்கூடாது. அதன் மேலே இன்னும் தாகமுள்ளவர்களாக நம்ம மாறணும். எஸ்ரா, பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். எதற்காக? வேதத்தை வாசிக்க, ஆராய, அதன்படி செய்ய, இஸ்ரவேலில் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இந்த எஸ்ரா வேதத்தின் மேலே இஸ் a lover of God's word. 119ஆம் சங்கீதத்தை எஸ்ரா தான் எழுதுறான்னு சொல்கிறாங்க. பைபிளில் நமக்கு இல்லை, இட்ஸ் an anonymous psalm, but still the scholars say it is written by எஸ்ரா. எஸ்ரா எழுதினார்னு சொல்கிறாங்க. 119ஆம் சங்கீதத்தை, 110ஆம் சங்கீதம் முழுசும் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறது. 97ஆம் வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய வேதத்தின் மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். how I love your law. இந்த எஸ்ரா தான் நாளாகமத்தின் புஸ்தகத்தெல்லாம் தொகுத்து எழுதினது. எஸ்ரா, நெகேமியா போன்ற புஸ்தகங்கள்லாம் தொகுத்து எழுதினது யாருன்னா இந்த எஸ்ரா தான். ஆண்டவருடைய வசனத்தை நேசித்தவர். அவர் மூலமாக எழுப்புதல் உண்டாயிற்று. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து நம்ம பார்க்குறோம். எஸ்ரா வேத வசனத்தை நேசித்தார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை அறியணும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு சபையை குறித்து, பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரேயா பட்டணத்தார் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேற வாக்கியங்களை ஆதாய்த்து 14 தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணம் உள்ளவர்களாக மாறினாங்க. எந்த சபையில் உள்ள மக்கள் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க நற்குணசாலியாக மாறுவாங்க. அல்லேலூயா. அந்த குடும்பம் நற்குணசாலியான குடும்பமாக மாறும். வேதம் சொல்லுகிறது, நற்குணசாலிகள் தேவர் ஆஃப் மோர் நோபல் கேரக்டர். அவங்க கேரக்டரில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருந்துச்சு. ஏன்னா வாஞ்சையாய் தினந்தோறும் வசனத்தை வாசித்தார்கள். ஆண்டவர் நம்மோடு கற்றுக்கொள்கிற இருதயத்தை நமக்கு தருவாராக. ஏசாயா 50:4 வாசிக்கிறோம், காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை என்ன பண்ணுறாரா ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கல்விமானை நாவை தருகிறார், காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, கற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை கற்றுக்கொள்ளணும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது தான். ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே சித்தம் என்ன கற்றுத்தாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இயேசுவை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இயேசுவையே கற்றுக்கொள்ளணும். இயேசுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கவனித்து பார்க்கணும். எங்கே போட்டிருக்கு? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை கவனித்து பார்க்கணும். சுவிசேஷங்களில் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இயேசுவை போல மாற முடியும். ஹல்லேலூயா. learn the character of Jesus, learn the words of Jesus, learn about the will of Jesus in our lives. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, ஒரு சீஷனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். continuation of learning. A disciple never graduates from learning. நமக்கு இந்த ஆண்டவருடைய சீஷனுக்கு கிராஜுவேஷனே கிடையாது. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம்.
வசனத்தை படித்து நமக்கு சில டிகிரிலாம் வாங்கியிருக்கலாம், ஆனாலும் இதை கற்றுக்கொண்டே இருக்கணும். பவுல் சொல்கிறாரு தன்னுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களில் சிறைச்சாலை இருக்கும்போது பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஐ பிரஸ் ஆன். நான் அடையவில்லை, இன்னும் அறியணும், இன்னும் உம்மை அறியணும். எல்லாம் சொல்லுங்கள், இன்னும் உம்மை அறியணும். அதான் பவுல் சொல்கிறாரு 3 அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இன்னும் அறியணும் கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக, for the excellency of the knowledge of Christ என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் அவரை அறியணும், உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும். I want to know, I want to know. எல்லாம் சொல்லுங்கள், I want to know. நான் அறியணும். ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய வல்லமை அறியணும், இன்னும் நான் இயேசுவை அறியணும், இன்னும் அவருடைய வார்த்தையை நான் அறியணும், இன்னும் அவருடைய சித்தத்தை நான் அறியணும், இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் கற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த இருதயம் இருக்கிறவங்க தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை சொல்லித்தாங்க, வசனத்தை எனக்கு சொல்லித்தாங்க, வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தாங்க, குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னத்து இல்லாமல் பார்க்குறோம், இதில் யூடியூப்லாம் பார்த்து சமைக்க எப்படி சொல்லித்தாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறோம் போய், யூடியூபே எனக்கு சமைக்க கற்றுக்கொடு அப்படின்னு, எனக்கு இதை செய்ய. ஆனால் வசனத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சமைக்க கூட கற்று தருவார் அவர், இல்லையா? சுவையாக சமைக்க ஆண்டவர் இதை தூக்கி போடுப்பா, அதை தூக்கி போடுப்பா, ஆண்டவர் சொல்லி தருவார். அதில் அந்த இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா இஸ் வில்லிங் டு டேக். அதான் போட்டு புரோஜனமான எல்லாம் அப்படின்னா எல்லாமே அடங்கிடும். அதில் எல்லா வாழ்க்கையில் என்னெல்லாம் புரோஜனமோ இஸ் வில்லிங் டு டீச் அஸ். பட் த கொஸ்டின் இஸ், ஆர் வி வில்லிங் டு லேர்ன் என்கிற அந்த கேள்வி. லைஃப் லாங் லேர்னர் நம்முடைய வாழ்க்கையில். டிசைபிள்ஷிப் இஸ் ப்ராக்ரெசிவ். வி க்ரோ ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. அந்த கிருபை ஆண்டவர் தருவாராக. சரி, கடைசியாக இன்னும் தொடரும். இது பார்ட் 1 தான். முதல் என்ன சொன்னேன்? லவ்விங், இயேசுவை நேசிப்பது. ரெண்டாவதாக லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். மூணாவதாக லூசிங். எல்லாம் சொல்லுங்கள், இது என்னையா லூசிங்கு? கெய்னிங் தான் கேள்விப்பட்டிருமோ, கெய்னிங். பட் த பைபிள் டாக்ஸ் அபவுட் லூசிங். வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இழந்து போகிறவன், என் நிமித்தமாக இழந்து போகிறவன். சில காரியத்தை நம்ம இயேசுவுக்காக இழக்க வேண்டும். நம்மை இயேசுவிடத்திலே இலக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். we should lose ourselves to Christ. நமக்கு வச்சிடக்கூடாது. ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுத்துட்றேன். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. நான் பின்னாடி கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உலகம் என்ன சொல்லுதுன்னா, அட் ஆல் காஸ்ட் எப்படியாவது வாங்கியிருப்பா, பெற்றிருப்பா, வெற்றியை பெற வேண்டும், பணத்தை பெற வேண்டும், அந்தஸ்தை பெற வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அதை அப்படியே மாற்றி சொல்கிறாரு, நீ பெற வேண்டும் என்றால் முதல்ல இழக்க வேண்டும். என்ன செய்யணும்? in order to gain you must lose first. losing discipleship involves surrender, sacrifice, suffering. இவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பாருங்க, சிலுவை அப்படின்னா சிலுவை நின்ற போதில்லை, அதுக்கு பின்பாக ஒரு சிங்காசனம் இருக்குது. அல்லேலூயா. மரணம் அதோட நிற்பதில்லை, உயிர்த்தெழுதல் இருக்குது. உயிர்த்தெழுதல் அப்படி வந்துடாது, இது வழியாக தான் போகணும். அப்போது த்ரூ லூசிங் வி கெயின் சம்திங் பெட்டர். நல்லா கவனிங்க, இந்த லூசிங்கிற வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, இழக்கிறது. இந்த வசனம் தான் சுவிசேஷங்களில் அதிகமான முறை வருகிற வசனம். அதாவது எந்த ஒரு வசனமோ, ஒரு வேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கால மூணு இடத்துல பேரலாக 3 வரலாம். ஆனால் இந்த வசனம் 6 முறை 3 சுவிசேஷத்தில் வருது. 4 சுவிசேஷத்தில் எத்தனை முறை? 6 முறை. நீங்கள் வேகமாக போட்டிங்கன்னா நான் வேகமாக வாசிடுவேன் டக்குனி, ஓகேவா? 10:39 மத்தேயு 10:39 பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வரலையே? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். 16:25 பார்த்தீங்கன்னா, 16:25 மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கேயும் இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில்
இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்கிறார். இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். லூக்கா 9:24 நம்ம வாசித்தோம். லூக்கா 17:33 லூக்கா 17:33 அங்கே நீங்கள் வாசித்தீங்க, அங்கே போட்டிருக்கு. லூக்கா தன் ஜீவனை ரட்சிக்க இழந்து போவான், இழந்து போகிற அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். யோவான் 12:25 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவனமாய் காத்துக்கொள்வான். லூசிங். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லி தராரு. இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர, என்ன சொல்லியிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்றி வர. ஆண்டவர் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரா? பின்பற்றி வா அப்படின்னு இழுக்கிறாரா? விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பார்த்து கேட்குறாரு, விரும்புறீங்களா? பயமா இருக்கா? ஏதாவது விரும்புறீங்களா? சொல்லுங்க தம்பி, விரும்புறியா? விரும்புகிறேன் சார், எல்லாம் விரும்புகிறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சொல்கிற விரும்பணுன்னா நீ என்ன செய்யணும்? முதல்ல அந்த வசனத்தை போட்டி வச்சுருங்க. 9:23 தன்னைத்தான் வெறுத்து. முதல்ல என்ன சொல்லுது? தன்னைத்தான் வெறுத்து. லூக்கா 9:23 முதல்ல என்ன செய்யணுமா? லூசிங், டினையிங் யுவர் செல்ஃப். எல்லாம் கவனிங்க, சுய வெறுப்பு வேற, சுயத்தை வெறுத்தல் வேற. என்னது? சுய செல்ஃப் டினையல் இஸ் நாட் சேம் அஸ் டினையிங் ஆஃப் செல்ஃப். சுய வெறுப்பு அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே சுய வெறுப்பு. என்னது? சரீரத்தை ஒடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க? சாப்பாட்டை ஒதுக்கிறாங்க, சில காரியங்களை செய்கிறாங்க. செல்ஃப் டினையல். ஆனால் டினையல் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்ற. டினை யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வில்லியம் மெக்டொனால்ட் என்கிற ஒரு தேவ மனுஷன் எழுதுற சொல்கிறாரு. டினையல் ஆஃப் செல்ஃப் இஸ் கம்ப்ளீட் சப்மிஷன் டு த லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். சுயத்தை வெறுத்தல் என்றால் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் வழி இல்லைப்பா உங்கள் வழி, என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லி, நாட் மை வே பட் யுவர்ஸ், நாட் மை வில் பட் யுவர்ஸ். ஏசு கிறிஸ்தவனே சொன்னார்ல, ஆண்டவரை பாத்திரம் நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் இதுதான் வேணும், நான் விரும்பினதை நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவரை எனக்கு என்ன சிறப்பானதுன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே, அதை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. யூ நோ த பெஸ்ட். ஆண்டவரே சிறப்பானது என்னன்னு உமக்கு தெரியும். என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, யூ நோ த பெஸ்ட். சிலத்தில் நான் விரும்பலாம் சில காரியத்தை, இது நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது சர்க்கலான பாதப்பா, எனக்கு தெரியும் உன்னை எங்கே கொண்டு போகணுன்னு, என் வழியில் வான்னு ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம். கலாத்தியர் 5:24 வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாம்சம், ஆசை இச்சைகள், தங்களுடைய சுய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து நீர் என்ன செய்ய விரும்புகிற செய்யும் என்பதுதான் சுயத்தை வெறுத்தல். ரெண்டாவது இயேசு என்ன சொல்றாருங்க? சிலுவையை எடுங்கள். ஆண்டவரை சிலுவையை திணிக்க மாட்டார். இந்த சிலுவை வச்சுக்கன்னு நீனே வாலண்டராக எடுங்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை என்ன பண்ணு? நீ எடுத்து டேக் அப் யோர் கிராஸ். சிலுவைனா என்ன? சிலுவை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளே எனக்கு சிலுவையாக இருக்கிறாங்க, புருஷனே என்னவா இருக்காரு, என்னது இந்த சரீர பாடுகளே சிலுவை பாடு, இப்படிப்பட்டதெல்லாம் காமன் நம்ம வாழ்க்கையில். ஆனால் டேக்கிங் அப் த கிராஸ் அப்படின்னு போடுறது, இதெல்லாம் நீங்கள் எடுக்கலை, இதெல்லாம் எல்லாருக்கும் வர மாதிரி உங்களுக்கு என்னது பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வருது. ஆனால் டேக்கிங் அப் த கிராஸ்னா இட்ஸ் எம்ப்ரேசிங் ஷேம், சஃபரிங், ஹார்ட்ஷிப் ஃபார் கிரைஸ்ட் சேக். ஆண்டவருக்காக சில காரியங்களை நாமே ஏற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக இதை நான் இழக்க நான் ரெடியாக இருக்கிறேன், இதை விட்டு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன், இந்த அவமான நிந்தைகளை நான் சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் டேக்கிங் அப் த கிராஸ். இட் இஸ் அ பாத்வே தட் இஸ் டெலிபரேட்லி சோசன். இது நம்மளாக தெரிந்து கொள்கிற ஒரு பாதை. ஆண்டவரே நான் சிலுவை சுமந்தும் பக்கமாக வரேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த அந்த காரியத்தை, டிசைபிள்ஷிப் இஸ் நாட் அபவுட் கன்வீனியன்ஸ், இட் இஸ் அபவுட் கமிட்மெண்ட். த கிராஸ், நிறைய பேர் சிலுவை செயினில் போட்டிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க?
சிலுவை ஆண்டவர் சொன்னார் பேர் த கிராஸ்னார். நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம்? பேர் த கிராஸ். என்ன பண்ணியிருக்கோம்? விரால் இங்கே போட்டிருப்பாங்க, அங்கே போட்டிருப்பாங்க, பெருசாலாம் போட்டிருப்பாங்க சிலர். ஆனால் ஆண்டவர் சிலுவையை சுமங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதை நம்ம செய்கிறோம், ஆண்டவருக்காக என்ன காரியத்தை விட்டுருக்கிறோம், பாடுகளை சகிக்கிறோம், சில சுயத்தை வெறுத்து ஆண்டவருக்காக நம்ம செயல்படுகிறோமா? இயேசுவுக்காக என்னத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள், என்னத்தை விட்டுருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய விருது, ஆண்டவருக்கு பெரிய தொண்டு செய்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம எதை இழந்திருக்கிறோம், தேவநாம மகிமைக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? பிலிப்பியர் 1:29 சொல்லுது. பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னா என்ன வருது? உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காராம் பாட்டை. அருளப்பட்டிருக்குது பாடு. என்னது? இட்ஸ் பீன் கிராண்டட் கிவன் டு யூ. பாடு உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அந்த சுமக்க என்னது? அது சந்தோஷமாக சுமக்கும் போது இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகளே அல்ல. அல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவருக்காக சிலவற்றை ஆண்டவர் அனுமதிக்கிறார், சிலவற்றை நாமே ஆண்டவரே என்ற வாழ்க்கையிலே உமக்காக நான் இதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இதற்காக ஆண்டவரே சில காரியத்தை செய்யணும்னா, ஆண்டவருக்காக செய்யணும்னா சிலவற்றை நாம் தியாகம் பண்ணாதான் நம்ம செய்ய முடியும். லூக்கா 14:27 லூக்கா 14:27 அங்கே இயேசு லூக்கா 14 இல்லை, லூக்கா 9:45 லூக்கா 9:45 44 வாசித்தீங்க. 44 அங்கே போட்டிருக்கு, இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் என்று ஏசு சொல்கிறார். இந்த வார்த்தையை கவனம் என்ன இதை சொல்ல போகிறார் பொழுது, கவனமாக கேளுங்க அப்படின்னு என்ன ஆண்டவர் சொல்ல போகிறார்? ஏசு சொல்கிறார், நான் பாடுபட போகிறேன், சாவ போகிறேன் அப்படிங்கிறார். என்னது? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, நீ பாடுபட போகிற, சாவ போகிறீரா? நீர் பெரிய என்னது வெற்றி வீரர், எங்களெல்லாம் காப்பாற்ற வந்திருக்கிறீரு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எங்களை வந்து அப்படின்னு நினச்சோம். அடுத்த வருஷத்தில் அவங்க புரிந்து கொள்ள, சிலுவைக்கு போகிறார் என்று சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கொள்ள. இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் ஆசீர்வாதம்னா புரிஞ்சுக்கொள்கிறோம், ஆனால் சிலுவை பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து நமக்கு அறிவு இல்லை. we don't have the proper understanding of the cross and sufferings. நம்ம வாழ்க்கையிலே we are excited about miracles but we are blind to the teachings of the cross. சிலுவை குறித்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இல்லை. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்யணுமா? என்னை பின்பற்ற கடவன். அடுத்து சொல்கிற ஆண்டவர் இழந்து போகணும். எதுக்குன்னா, இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான், காத்துக்கொள்கிறான். திஸ் இஸ் த பாரடாக்ஸ், த பாரடாக்ஸ் ஆஃப் லாஸ். இழப்பதினாலே வருகிற லாபம். அல்லேலூயா. இழப்பதினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை மணி கையில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை இழந்துட்டோம், தரையில் போட்டு சாவடிச்சிட்டோன்னா அது ஏராளமான கோதுமணிமா மாறும். அல்லேலூயா. ஆகதான் 12:24 யோவானில் சொல்கிறாரு, unless a kernel of wheat falls to the ground and dies, it remains alone. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அது தன்னை இழக்கும் பொழுது ஆசீர்வாதமாக மாறுது. இதுதான் இயேசு அங்கே சொல்லித் தருகிற ஒரு காரியம். ஜிம் எலியட் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆக்கா இந்தியன்ஸ் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் இப்படியாக சொன்னார், he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose என்று அவர் சொன்னார். தன்னால் வைத்திருக்க முடியாததை கொடுத்து இழக்க முடியாததை பெறுபவன் முட்டாள் அல்ல. தன்னால் சில நமக்கு பல காரியத்தை நம்மால் வச்சிருக்க முடியாது கையில், அதை கொடுத்துடணும். அல்லேலூயா. அதை இழக்க முடியாத காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தன் போய் கேட்டாங்களா, ஏய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறியே, என்னத்தை கெயின் பண்ண பெற்றுக்கொண்ட அப்படின்னு. சொன்னா, நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன், என்னத்தை பெற்றுக்கொண்டேன்னு தெரியல, நிறையாத்தை இழந்தேன் அப்படின்னா. நிறையா காரியத்தை என்னப்பா இழந்தேன் அப்படின்னா, கோபத்தை இழந்தேன், பெருமையை இழந்தேன், பொறாமையை இழந்தேன், மரண பயத்தை இழந்தேன், ஐ லாஸ்ட் ஆங்கர், ஈகோ, கிரீடு, என்வி, ப்ரைடு, ஃபியர் ஆஃப் டெத், இப்படி நிறைய காரியம் இருந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவனோடு இருக்க சில காரியங்கள் நம்ம விட்டு போயிடணும். பழைய மனுஷன் என்ன பண்ணிடணும்? போயிடணும். பழைய மனுஷன் கலைந்து போடு. பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், வைராக்கியம், கோபம்,
துர்க்குணம், கசப்பு இதெல்லாம் களைந்து போட்டு தான் நல்ல புதிய மனுஷன் என்ன பண்ணும்? பழைய சட்டையை கலத்தி போடாமல் புது சட்டையை போட்டுட்டு போகிறீங்க வைங்க. பழைய சாரிக்கு மேலே இன்னொரு சாரியை கட்டிட்டு போனீங்கன்னா, இல்லை இந்த சட்டையை போட்டு பழைய சட்டைக்கு மேலே போட்டு போனீங்கன்னா ரோட்டில் உங்களை என்ன பார்த்து நினைப்பாங்க? இங்கே ஒரு புது பைத்தியம் இங்கே போகுது அப்படின்னு. அப்போ என்ன செய்யணும்? பழச காலி போடு, களைஞ்சு போடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கலந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இழக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்மை முற்றிலுமாக கர்த்தருக்குள்ளாக விட்டுறணும். ஹல்லேலூயா. இதை ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு கடற்கரை பக்கம் நிறைய பேர் இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவன் திடீர்னு அலை அவனை கொண்டு போயிருச்சான். அலை கொண்டு போனவொடனே அவன் அடிக்கிறான், நீச்சல் அடிக்கிறான். நல்ல பெரிய ஆள், வாட்ட சட்டமான ஆள், நீச்சல் அடிக்கிறான், என்னமா பண்ணுறான். அவனால் என்ன பண்ண முடியல, போராடி வர முடியல, போராடிட்டு இருக்கான். அந்த பக்கம் நிறைய லைஃப் கார்ட்ஸ் நின்னாங்களாம். இந்த காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் ரெடியாக நிற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே லைஃப் கார்ட்ஸ் நிறைய பேர் நின்னாங்களாம். அப்போது சொல்கிறாங்க அந்த கூட்டமாக, சார் போங்க போங்க போய் காப்பாற்றுங்க, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருந்தாராம். அவன் அடிக்கிறான், கை அடிக்கிறான், கால் அடிக்கிறான், அப்படி என்னமோ பண்ணி பார்க்குறான். சமீபத்தில் பீகாரில் ஒருத்தன் கொதிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனை காப்பாற்ற ஆள்லாம் போயிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்போது அவன் கை அடிக்கிறான், கால் அடிக்கிறான், இந்த ஆள் போவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, சார் நீங்கள் அதுக்கு தான் காப்பாற்றுறதா இருக்கிறீங்க, போய் காப்பாற்றிட்டு வாங்க. அவன் நின்றுக்கிட்டே இருந்தாரான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் கை அடிச்செல்லாம் டயர்ட் ஆகிட்டானா. என்னது டயர்டு ஆய் அப்படியே இருக்கும்போது மூழ்க போகிற நேரத்தில் நம்மால் வேகமாக போய் டபக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டாரான். ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் கேட்டாங்களாம், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அந்த மனுஷன், நீ வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீய, அப்போவே போயிருக்கலாம்ல. அவன் மூச்சு திணறி கஷ்டப்பட்டு பலன்லாம் போகிற வரைக்கும். அப்போ அவன் சொன்னானா, the life God patiently explained, you can see that he is much bigger and stronger than I am. என்ன காட்டிலும் பயில்வானாக இருக்கிறான், கை அடிக்கிறான், கால் அடிக்கிறான். நானும் போயிருந்தா சேர்த்து அடித்து நம்மளை என்ன பண்ணியிருப்பான், உள்ள அமுக்கியிருப்பான். ஆகவே நான் அப்படி சீக்கிரமாக போகல. அவன் தன்னையே இழந்து அப்படியே உள்ளே போகிற நேரத்தில் நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன், ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னானா. இப்போ நல்லா கவனிங்க, இதில் என்ன கற்றுனா, as long as we try to save ourselves, they cannot save us. நம்மளையே நம்ம காப்பாற்ற ரட்சிக்க நம்ம நினச்சோன்னா முடியவே முடியாது. ஆனால் நம்ம அப்படியே நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஏசு நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே விட்டுருணும். ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. தட் இஸ் வாட் லூசிங் டு கிரைஸ்ட். இட் இஸ் ஒன்லி த்ரூ லூசிங் அவர் லைஃப் டு கிரைஸ்ட் that we really achieve life. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம இழந்திருக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோமா பாருங்கள். இதெல்லாம் நான் இந்த ஒரு வார்த்தையில் பல காரியம் சொல்லியிருக்கிறேன். சுயத்தை வெறுத்தல், சிலுவை சுமத்தல், நம்மை ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தல். ஆபிரகாம் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதிகாம் 12:1 சொல்கிறாரு, உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஹல்லேலூயா. விட்டு, தன் வீட்டை விட்டு புறப்பட்டு he left his house. என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் அதெல்லாம் நினச்சே பார்க்கல. கர்த்தர் இவ்வளோ பெரிய இன்னைக்கு உலகம் முழுசு ஆபிரகாமின் சந்ததி இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல அது பெருகி இருக்கிறது. ஆண்டவர் அங்கே விட்டு அந்த ஒரு காரியத்தில் அவனை ஆண்டவர் தூக்கிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். எலிசாவை பார்த்து கேட்குறாரு, எலிசா என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே எலிசா என்ன செஞ்சார்? உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, எலிசா ஒரு பெரிய பணக்காரன், 12 ஏர் போட்டி உழுது கொண்டிருந்தான். அப்படி அவன் விட்டு புறப்பட்டு போய் எல்லாத்தையும் அடித்து உடைச்சி கொளுத்த கன்றெல்லாம் சமைச்சு அந்த ஏரெல்லாம் விறகா மாற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவை பின்பற்றி வந்தான். எலியாவை பின்பற்றி வர்றது ஈஸி இல்லை. எலியாவே அங்கே மிரட்டிட்டு இருக்கான். யார்? ஆகாபும் யேசபேலும்.
எலியாவுடைய ஊழியம் ஒரு கடினமான ஊழியமாக தான் இருந்துச்சு. கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா எலியா அங்கங்கே வா அங்கே வா, எலியாவுடைய கைக்கு தண்ணியெல்லாம் வாத்திட்டு இருந்தான். அவ்வளோ கடினமான பாதையெல்லாம் போனான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எலியாவை காட்டிலும் பல மடங்காக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக எலிசாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். என்ன சொல்ல வரேன்னா, எதை நம்ம ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம சிலவற்றை கர்த்தருக்காக விட்டு கொடுக்க, இழக்க, நம்முடைய நேரத்தை கொடுக்க, நம்முடைய சக்தியை கொடுக்க, நம்முடைய பணத்தை கொடுக்க, எல்லாம் நமக்கென்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னா எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். we will lose everything. ஆனால் ஆண்டவருக்காக சிலவற்றை இழக்கும் பொழுது பல மடங்காக கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். படகு வாழை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஒரு நாள் இயேசுட்டு வந்து கேட்குறான், இயேசுவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்ன இயேசுவே கிடைக்கும்? என்னது கேட்குறான், என்னது கிடைக்கும்? 19ஆம் அதிகாரம், மத்திய 19ஆம் அதிகாரம் 27, 28, 29 கேட்குறான், ஆண்டவரே என்ன கிடைக்கும்? அப்படி கேட்கக்கூடாது. முதல்ல என்னத்தை கிடைக்கும்? ஆண்டவர் தர வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவார் பாருங்கள், அந்த எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு கூலி கிடைக்கும். நீ அந்த பின்னாடி 20ஆம் அதிகாரத்தில் ரோமையை சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு என்ன தெளிவாக மார்க் 19ஆம் அதிகாரம் 29, 30 வாசித்தீங்கன்னா, மார்க் 19, மார்க்கு 10, மார்க்கு 10, 29, 30. அதுக்கு பிரதியுத்தரமாக இயேசு சொல்கிறாரு, என் நிமித்தமாக, சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிலையாவது, தகப்பனையாவது, தாய் மனைவியாவது, பிள்ளைகளையாவது, இல்லங்களையாவது விட்டவன் எவனும், நல்லா கவனி 30ஆம் வசனம் 2 காரியம் சொல்கிறார், இம்மையிலும் மறுமையிலும். இம்மையிலே துன்பம் இருக்கும், ஆனால் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். நூறத்தனையாக வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள், மறுமையிலே பாருங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக இழந்தவர்கள் கர்த்தர் பெரிய குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே மனைவியின் மட்டும் போடல, மனைவி ஒன்று தான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அநேக ஆண்டவர் தராரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தராரு. இம்மையிலே இந்த பிரசன்ட் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கு, மறுமையிலே இந்த எட்டர்னல் கிங்டம் ஏஜ், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையில் ஆசீர்வாதம். எப்போ ஆண்டவரை பின்பற்ற நம்ம முன் வரும் பொழுது, இலக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் இங்கேயும் அங்கேயும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துடணும். கர்த்தாவே நீங்கள் என்னை பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆண்டவரே என்ற சித்தமல்ல உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறவன் தான் அவன் சீஷனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கிற, ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் மாறணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடு இல்லாதபடிக்கு பரவசம் இல்லை, கிரீடம் கிடையாது. ஒரு என்னது சென்ட் பெர்ஃப்யூம் அநேகருக்கு அது வாசனை வீசணும்னா அது அநேக பூக்கள் என்ன பண்ணுது, அப்போது நசுக்கப்படாமல் மனம் வீச முடியாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட மனம் வீசுகிறவர்களாக மாற்ற நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். சிலுவை சுமக்க 3 காரியம் சொன்னேன். நம்பர் 1, முதலாவது என்னது, லவ்விங். எல்லாம் சொல்லுங்கள், லவ்விங். இயேசுவை நேசிக்கிறது பிரதானமாக, முதன்மையாக, எல்லாவற்றை பார்க்கிலும். ஹல்லேலூயா. அந்த அந்த நாள் காட்டி, அந்த திசை காட்டி எப்போவுமே நார்த்துக்கு நேராக இருக்கிறது போல் நம்முடைய இருதயமும் எப்போவுமே இயேசுக்கு நேராக இருக்கணும். ஹல்லேலூயா. 2வதாக லேர்னிங், கற்றுக்கொள்ளணும். பிரயோஜனமான எல்லாத்தையும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளணும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார், வசனத்தின் அடிப்படையில் கற்றுருவார். லேர்ன் இஸ் வேஸ், லேர்ன் இஸ் வேர்ட், லேர்ன் அபவுட் இஸ் வில். அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக அநேக காரியங்களை இந்த பூமியிலே கற்றுத்தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன். 3வதாக லூசிங், ஆண்டவருக்குள்ளாக நம்மை முற்றிலுமாக இழந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் என்னை ஆண்டு நடத்துவீராக, உமக்காக வாழ என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?